சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கேவைசி மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். பேருலக செயலாளர்களே, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, மரியாதை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளங்களே, வாக்காளர் பெருமக்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். தம்பி, இந்த பக்கம் கொடி கொஞ்சம் பிடிங்க தம்பி. இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க தம்பி. தம்பி ஏங்க, அந்த கொடி இந்த பக்கம் கொண்டு வந்தா நாங்க படம் எடுக்க முடியும். தம்பி சொன்னா கேளுங்க, வாங்க. இந்த கொடி இந்த பக்கம் எடுத்துட்டு வாங்க. இந்த கொடி இந்த பக்கம் எடுங்க, சொன்னா கேளுங்க, வாங்க தம்பி. இந்த பக்கம் கொண்டலாம். தம்பி கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, படம் எடுக்க வேணும்ல, இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டம். வாங்க. நீங்க படமே எடுக்க முடியாது தம்பி. பாட்டாளி மக்கள் கட்சி அருமை சகோதரர் கொடியா இருக்கு, கொடியா இருக்கு. அப்பதான் கொஞ்சம் கொடி தூக்கி தள்ளி பிடிங்க, பாருங்க படம் எடுக்கிறாங்களா. ரைட், கொஞ்சம் தள்ளிப்படி ராஜா. இன்றைக்கு சேலம் மாவட்டம் அதிமுக கோட்டை 2021 ஸ்டாலின் நாட்டிற்கு முதலமைச்சர் இருக்கலாம், ஆனா சேலம் மாவட்டத்திற்கு அதிமுக தான் ஆட்சி பண்ணுச்சு. 2021 11 சட்டமன்ற தொகுதியில 10 தொகுதி வென்ற ஒரே மாவட்டம் சேலம் மாவட்டம். இந்த அதிமுக கோட்டையில முத கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதியில பிரச்சாரத்தை துவக்கி இருக்கிறோம். இன்றைய தினம் இந்த வீரகனூர் பேரூராட்சியே இந்த பூமி அதிர்கின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளம் இங்கே குழுமி இருக்குது. இங்க இருக்கின்ற உங்களுடைய ஆரவாரம், எழுச்சி, உங்கள் முகத்திலே பார்க்கின்ற பிரகாசம், நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார். கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு அற்புதமான கூட்டணி அமைச்சிருக்கிறோம். இயற்கையான கூட்டணி, மக்கள் விரும்புகின்ற கூட்டணி, நம்முடைய கூட்டணி. நம்முடைய கூட்டணியின் சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு திரு நல்லதம்பி எம்எல்ஏ அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களியுங்க. நமது சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், விவசாயி தொழிலாளியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. இன்றைக்கு உதயநிதி ஏதோ பேசிட்டு இருக்காரு, பாவம். எடப்பாடி அவளை தேடினார்னு பேசுறார். எவ்வளவு ஆணவ பேச்சு! இன்றைய இடம் ஒரு பொறுப்பு கிடைக்கின்ற பொழுது ஒருவரிடம் ஆசி பெறுவது தவறா? தவறா? திருமணம் வாங்குறோம், திருமணம் முடிஞ்ச உடனே பெரியவங்க காலில் ஆசி வாங்குறோம். ஒரு வேலை கிடைக்குது, வேலை கிடைத்த உடனே நம்முடைய பெரியவரிடத்துல ஆசி வாங்குறோம். இதையெல்லாம் உயர்ந்த பண்புள்ளவருக்கு தெரியும். பண்பு இல்லாத குடும்பத்திலே பிறந்தவருக்கு இப்படிப்பட்ட மரியாதை தெரியுதா? பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திரைப்படத்தில் பேசி பாடல பாடி இருக்காரு.
பதவி வருகின்ற பொழுது பணிவு வரும் தோழா. பதவி வருகின்ற பொழுது அது தேவை. ஆனா இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் காலில் நடக்கல, தலையில நடக்கிறார். தலையில் நடக்கிறார். ஆணுவ பேச்சு. இன்றைய தினம் அவன் பேசணும்னா நிறைய பேச முடியும். ஏன்னா பேச வைக்கிறாங்க. இந்த கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த திரு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் என்னை பேச வைக்கிறாங்க. என்னுடைய 51 ஆண்டு கால ஆட்சியில யாரையும் தரக்குறையா பேசினது கிடையாது. ஆனால் நம்மை பற்றி தரக்குறையாக பேசினால் நாம விட மாட்டோம். விட மாட்டோம்ல, தொண்டனே விட மாட்டாங்க. உண்மைதானே? இன்றைக்கு திரு உதயநிதி அவர்களே இன்னைக்கு இந்த நாட்டுடைய துணை முதலமைச்சர். ஆனா 2 மணிக்கு அவர் என்ன பண்றாரு? ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் பண்றாரு. யாருடைய காலை தேடி நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் போடுறீங்க? எங்களுக்கு கேட்க தெரியாதா? அது மட்டுமல்ல, ஏற்கனவே நீங்க இப்படி காலை தேடி போய் தான் பால்டால் குடிச்சு தப்பிச்சிருக்கிறீங்க. மீண்டும் பால்டால் குடிச்சா உங்க பாடி தாங்காது தம்பி. எங்க பாடி வலுவான பாடி. நான் விவசாயி. இரவுகள் வராமல் உழைக்கின்றவர்கள் விவசாயி, விவசாய தொழிலாளி. இன்றைக்கு விவசாயத்திற்கு ஈடு எதுவுமே கிடையாது. எவ்வளவு பணக்காரன் இருந்தாலும் அதிகாரி கண்டா பயப்படணும். நம்ம பயம் இல்லாத ஒரே தொழில் வேளாண்மை தொழில், விவசாய தொழில். அதனாலதான் என்னை ஒண்ணும் பண்ண முடியல. யாருமே வழக்கு போட்டு பார்த்தாங்க, நம்ம வழக்கு போட முடிஞ்சுதா? ஆக விவசாயி நாட்டுக்கு உணவளிக்கின்றவர்கள். விவசாயி தனக்காக வாழாமல் இந்த நாட்டிற்காக பிறருக்காக உணவளிக்கின்ற, உணவை தயாரித்து உணவு கொடுக்கின்ற அற்புதமான பணியை செய்கின்றவர் விவசாயி. விவசாயி தொழிலாளி. விவசாயிக்கு ஓய்வு கிடையாது. அவர் இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைக்கின்றவர் விவசாயி. மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் உழைக்கின்ற விவசாயி தொழிலாளி. அந்த 2 ஜாதியும் ரத்தத்தை வீர்வியாக மண்ணிலே சிந்தி உழைத்து இந்த நாட்டுக்கு உணவளிக்கின்ற ஜீவன்கள். அப்படிப்பட்ட விவசாயியை பற்றி தரக்குறைவாக பேசுகிறார் திரு உதயநிதி அவர்களே. நாவடக்கம் தேவை. உங்க அப்பாவும் உங்க தாத்தாவும் உனக்கு இந்த பதவி கொடுத்திருக்கிறாங்க. என் தாத்தாவும் அப்பாவும் இந்த பதவி கிடைக்குமா? என்னை போல ஒரு கிராமத்துல பிறந்து விவசாய குடும்பத்துல பிறந்து கிளை செயலாளர் இருந்து இன்றைக்கு இந்த நிலைக்கு உயர்ந்தா அந்த பதவியினுடைய அருமை உனக்கு தெரியும். அந்த அருமை தெரியாத மனிதர் தான் இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, திரு உதயநிதி அவர்களே, நீங்க யாருக்காக சென்னை மாநகர் மத்திய பகுதியில பல 100 கோடி ரூபாய் செலவழிச்சு கார் பந்தயம் நடத்துறீங்க? யாருக்காக என்று வெளிப்படையா சொன்னா உங்களுக்கு அசிங்கமா போயிரு. நீ நாமளுக்கு தேவை. இல்லாவிட்டால் நான் மட்டுமல்ல, எங்க நிர்வாகிகள் மட்டுமல்ல, எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர் அதற்கு தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். யாருடைய பணம்? கார் பந்தயம் தேவையா? விவசாயம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, விவசாய தொழிலாளி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவருக்கு தேவையான திட்டங்கள் கொடுப்பதற்கு பணம் இல்லைங்கிறீங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியருக்கு பணம் இல்லைங்கிறீங்க. எப்படி இந்த கார் பந்தயம் நாட்டுக்கு தேவையா? பல 100 கோடி ரூபாய் செலவு செய்ய யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். அது மட்டுமில்ல, இன்றைக்கு திரு கருணாநிதி அவர்கள் நல்லடக்கம் பண்ணாங்க. அவர் கட்சி தலைவர் திமுக சார்பா அவருக்கு நினைவு மண்டம் கட்டினாங்க, நாம ஏத்துக்கிட்டோம். ஆனா எழுதாத பேனாவை மக்களுடைய வரி பணத்துல நடுக்கடல்ல கொண்டு போய் சரி நீ பேனா வைக்கன்னு விருப்பப்பட்டா, உங்க அப்பா நல்லடக்கம் செய்த அந்த நினைவு மண்டத்துக்கு முன்னாடியே ஒரு 2 கோடியில பேனா வைங்க. யார் வேண்டாங்கிறா? எழுதுற பேனாவா
அரசு பள்ளி படிக்கின்ற மாணவருக்கு கொடுங்க. இந்த மாணவர்கள் உங்களை பாராட்டுவாங்க. ஆனா ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு அதெல்லாம் அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. அப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. உண்மைதானே? யாருக்காவது பாதுகாப்பு இருக்குதா? சிறுமிக்கு பாதுகாப்பு இருக்குதா? 2 வயசு குழந்தை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறான். 2 வயசு குழந்தை கூட இந்த மண்ணில் வாழ முடியாத அவலங்களை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு பாலியல் சீண்டுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த சிறுமி கொலை செய்யப்படுகிறார். இன்னைக்கு பல பெண்கள் இந்த ஆட்சியில பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இதுதான் இப்படி பாட்டியம்மாவை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. கேவலம் மோசமான ஆட்சி. வாயில பேசுறதுக்கே கூச்சமா இருக்குது. அப்படிப்பட்ட ஆட்சி நடத்திக்கிட்டு நம்ம பத்தி விமர்சனம் செய்யறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும் தொடர வேண்டுங்களா? இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடி விழாவில் கலந்து கொண்டு பேசுறாங்க. 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது என்று ஒரு தகவலை சொல்றாங்க. அதற்கு நிவாரணமா 84 கோடி கொடுப்பதாக சொன்னாங்க. போக்சோ வழக்குனா சிறுமிகள் பாலியல் சீண்டல்ல பதிவு செய்யப்பட்ட வழக்கு தான் போக்சோ வழக்கு. 6999 வழக்குகள் பதிவு செய்யணும்னா இந்த ஆட்சி நல்ல ஆட்சியா? அது மட்டும் இல்ல, பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு 18,000 வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த சிறுமியில் மட்டும் இவ்வளவு வழக்குகள் இன்றைக்கு நீதிமன்றத்தின் மூலமாக இன்றைக்கு இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அதுக்கு நிவாரணம் கொடுத்திருக்கிறாங்க. அதோட இந்த ஆட்சி வந்த பிறகு பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இன்றைக்கு வீட்டுக்கு 100% வரி போட்டாங்க. வரி போட்டாங்களா? ஆண்டுக்கு 6% வரி உயர்வு, கடைக்கு 150% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6%. மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. முதல் 52%, ஆண்டுக்கு 5%, 3 ஆண்டுல 15%, 52 மாதம் 67% மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. இப்படி மக்கள் மீது வரி சுமத்துகின்ற அரசாங்கம் தேவையா? அதோட மாற்றுத்திறனாளி ஒருவர் மாற்றுத்திறனாளிக்கான உலகக்கோப்பை விளையாட்டுல கலந்துக்கிட்டு ஒரு கோப்பை கொண்டு வந்து முதலமைச்சர்கிட்டையும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்டையும் துணை அமைச்சர் போட்டோ எடுத்தாங்க. கடைசியில பார்த்தா அவர் அதாவது மாற்றுத்திறனாளிகளுடைய உலகக்கோப்பை போட்டியிலே கலந்துக்கல. எப்படி ஆட்சி பண்றாங்க பாருங்க. இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டு ஆண்டு நாட்டு மக்களுக்கு எங்க நன்மை கிடைக்குமா? இன்றைய தினம் கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதியில இங்க இருக்கின்ற சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட்ட ஒருவர் இந்த பேரூராட்சியில விஐபி நகர் என்ற ஒரு பகுதியில் இன்றைக்கு பொது பயன்பாட்டிற்காக நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த நிலத்தை போலி ஆவணம் மூலமாக அவர் பதிவு செஞ்சுக்கிறார். பிறகு அதை 3 பேருக்கு விட்டுட்டார். ஆக இது மக்கள் கொடுக்கப்பட்ட புகார். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடனே இந்த புகாரை விசாரிக்கப்பட்டு சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றணும். உங்களுக்கு நல்லா தெரியும், குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டம். இன்றைக்கு ஏரி, குளம், குட்டை எல்லாம் கிராம பகுதியில பல ஆண்டுகளாக தூர்வாரம் இருந்தது. இதெல்லாம் ஒரு வறட்சியான பகுதி. இன்றைக்கு மழையை நம்பித்தான் இங்க இருக்கின்ற விவசாயிகள் இன்றைக்கு விவசாயம் செய்ய வேண்டிய நிலையில இருக்கின்ற பகுதி நம்முடைய கெங்கவல்லி சட்டமன்ற பகுதி. இப்படிப்பட்ட பகுதியில் இருக்கின்ற ஏரி, குளம், குட்டை எல்லாம் தூர்வாருகின்ற பொழுது மழைக்காலத்துல இது எல்லாம் ஏரி ஆழமாக்கப்பட்டு இந்த வண்டல் மண் விவசாயிக்கு இயற்கை உரமா பயன்படுது. மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் தேக்கி வைத்து இப்படி கோடை காலத்துல நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்கும், குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கும். அது இந்த ஆட்சியாளருக்கு பொறுக்கல.
அதையும் ரத்து பண்ணிட்டாங்க. இந்த நல்ல திட்டம் தானது? சொல்லுங்க, நல்ல திட்டம் தானே? நம்மள விவசாயி இன்னைக்கு உடம்புக்கு உயிர் எப்படியோ அது மாதிரி விவசாயத்துக்கு உயிரா இருப்பது நீர். உண்மைதானே? நீர் இல்லைன்னா விவசாயம் செய்ய முடியாது. ஆனா அப்படிப்பட்ட நீரை சேமித்து வைக்க வேண்டுவதற்கு தான் இந்த குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். இதை இந்த ஆட்சியில ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலரும், குடிமராமத்து திட்டம் தொடரும். அதோட இன்னைக்கு டாஸ்மாக் கடை இருக்குது. இன்னைக்கு டாஸ்மாக் கடையில ஒரு 10 ரூபா யாருன்னு தெரியுமா? பக்காவா சொல்றீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 6000 டாஸ்மாக் கடை இருக்குது. அதில் ஒவ்வொரு கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில், மொத்தமாக 6000 கடையில் 1.5 கோடி பாட்டில் வைக்கிறாங்க. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா. திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி இருக்கும் போது அதிகமாக கட்டணம் வசூல் பண்ணாங்க. அப்படி 10 ரூபா கூடுதலாக வசூல் பண்ணதுனால ஒரு நாளைக்கு 15 கோடி அந்த 10 ரூபா டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு அதிகமாக வச்சுக்கிறதுனால கொள்ளையடிச்சாங்க. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 5 வருஷத்துல 24,000 கோடி இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு அதிகமா வச்ச கொள்ளையடிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற அமலாக்கத்துறை இதை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்க போகும்போது நீதிமன்றத்துக்கு போய் தடையாணை விதிச்சிருக்காங்க. அண்மையில் உங்களுக்கு தெரியும், பத்திரிகை ஊடகத்துல இன்றைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அந்த துறையில முறைகேடு நடைபெற்றிருக்குது. அதே போல குடிநீர் வழங்கல் துறையில பணி ஆணை வழங்குறதுல பல லட்சம் வாங்கினதாக முறைகேடு நடைபெற்றதாக அது கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைக்கு தக்க ஆதாரத்தோடு இதுக்கு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க அமலாக்கத்துறை. இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அதிமுக இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் அமலாக்கத்துறை அனுப்பப்பட்ட அறிக்கையில் இருக்கின்ற ஆதாரங்கள் உண்மை, வழக்கு பதிவு செய்யும் சொல்லி கூட இன்னும் வழக்கு பதிவு செய்யல. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலரும். சட்ட நீதியாக யார் யார் தவறு செய்யலாம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். தம்பி இந்த கொடி போட்டு கொடி கொஞ்சம் தள்ளி, கொடி தள்ளி பிடிவா, இந்த வந்துரு ஓரமா வந்து தம்பி அந்த அங்க பா, அந்த கொடி கொஞ்சம் கீழே இருக்கும்பா, கீழே இறக்கு தம்பி, படம் எடுக்கிறாங்களா. அதோட இன்றைய தினம் மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்குது. இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று. அதன்படி அதிமுக ஆட்சியுடனே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில 525 அறிவிப்புகள் 2021 ஆண்டு அறிவிச்சாங்க. அதுல 4 1 பங்கு அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றல. முக்கியமான அறிவிப்பு சிலவற்றை அந்த நேரத்தில் உங்க இடத்துல பகிர்ந்து கொள்வது சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க, கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா, குறைச்சாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்துறாங்களா? அதுக்கு சம்பளம் உயர்த்தி கொடுக்குறாங்களா, உயர்த்தி கொடுத்தாங்களா? அதோட கூட்டுறவு சங்கத்துல கூடுதலா 1 கிலோ சக்கரை போடுறாங்களா, போட்டாங்களா? இப்படி பல அறிவிப்புகளை அறிவிச்சு நிறைவேற்றாமே போயிட்டாங்க. மீண்டும் இப்போ புதிய அறிவிப்பு வெளியிட்டு அதுல என்ன கூப்பன் கொடுக்குறாங்களா? அதுல கூப்பன் கொடுத்தா தானே கொள்ளையடிக்க முடியும். அந்த கூப்பன் போய் யார்கிட்ட வாங்கணும்? திமுக காரன்ட்ட வாங்கணும். ஜெயிக்க போறதுல அது வேற விஷயம். ஆனாலும் அவர் அறிவிக்கின்ற அறிவிப்பு திமுக குடும்பத்துக்கு அதுல ஒரு வருமானம் வரணும். அப்படிப்பட்ட அறிவிப்பு தான் திமுக தலைவர் அறிவிப்பார். இதே அதிமுக அறிவிப்பு நல்லா உங்களுக்கு தெரியும். இந்த வரி உயர்வு இன்னைக்கு விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போயாச்சு. மக்கள் வாங்கும் சக்தி இழந்து கடும் பாதிப்புக்குள்ளா இருக்கிறாங்க. அதிலிருந்து அவர்கள் மீட்டெடுக்க என்பதற்காக எல்லா குடும்பத்தினருக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவி தொகை வங்கி கணக்கிலே அளிக்கப்படும். அவருடைய வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். அவர் எது வேணாலும் அந்த பணத்தை பயன்படுத்திக்கலாம். அதே போல ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 2,000 ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும். அதோட எல்லா குடும்பத்தினருக்கும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாம வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்கள் உரிய நேரத்தில் வேலைக்கு போகணும், பணி முடிஞ்ச கூட வீடு திரும்பணும். அதற்கு ஏற்கனவே அம்மா அவங்களை அறிவிச்சாங்க.
அதன்படி அதிமுக ஆட்சியில 3 லட்சம் அறிவிச்சு 2,85,000 பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் மானியத்தில் கொடுத்தோம். மீண்டும் இப்பொழுது 5 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். மானியம் 25,000 வழங்கப்படும். அதனால இப்ப மகளிருக்கு தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யறாங்க. அதிமுக ஆட்சி வந்த உடனே ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். இன்றைக்கு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 3 சிலிண்டர் விலையில்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டு தைப்பொங்கல் வருது, அந்த தைப்பொங்கல் தொகுப்பு கொடுக்கிறோம். அதோட தைப்பொங்கல் பரிசா 1000 ரூபாய் வழங்கப்படும். தீபாவளி என்று நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டு புடவை வழங்கப்படும். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2016ஆம் ஆண்டு விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. மீண்டும் கொரோனா காலம் விவசாயி உற்பத்தி செய்யப்பட்ட விளை பொருளுக்கு நியாயமான விலை கிடைக்காம விவசாயி பாதிக்கப்பட்டாங்க. அப்ப விவசாய பிரதிநிதிகள் எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னுடைய கவனத்தை கொண்டு வந்தாங்க. அதன்படி நான் முதலமைச்சர் இருந்தபோது 12,100 கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. மீண்டும் விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அவருடைய கோரிக்கையின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்தவுடன் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல பட்டப்படி படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்புல பதிவு செஞ்சு வேலை கிடைக்காம இருந்தா அந்த பட்டப்படி படித்த இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அதே போல +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற உதவித்தொகை 2,000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். அதே போல இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி கிராம பகுதியில் இருக்கின்ற அதிகமாக ஏழை மக்கள் கிராமத்தில் வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அம்மா மினி கிளினிக் திறந்தோம். அந்த அம்மா மினி கிளினிக்ல ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர், நல்ல மக்கள் போய் யாராவது நோய்வாப்பட்டா அங்க போய் அம்மா மினி கிளினிக் போய் சிகிச்சை பெற்று வந்தாங்க. அது மக்களிடத்துல மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. ஸ்டாலினுக்கு பொறுக்க முடியல. இந்த திட்டம் தொடர்ந்தா அதிமுகவுக்கு நல்ல பெயர் வந்துடும். அரசியல் கால் பிடிச்ச காரணமா இந்த அம்மா மினி கிளினிக் ரத்து பண்ணியிருக்காங்க. மீண்டும் அதிமுக அம்மா ஆட்சி வளர்ந்த உடனே எந்தெந்த இடத்துல அம்மா மினி கிளினிக் இருந்ததோ அத்தனை இடத்திலும் மீண்டும் அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். அது மட்டும் இல்ல, அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் மருத்துவராக வேண்டும். அப்படிப்பட்ட அடிப்படையில் அந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஏழைகள், ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள், விவசாயியுடைய குழந்தைகள், நடுத்தர மக்கள் தான் பெரும்பாலும் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. அவருடைய கனவு நனவாகும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைய தினம் அரசு பள்ளி படித்த ஏழை மாணவர்கள் 3000 பேர் மருத்துவக் கல்வி கிடைக்குது. 3000 பேர் மருத்துவக் கல்வி கிடைக்குது. அதோட இந்த உள்ளிடஒதுக்கீட்டுல இடம் கிடைத்த மாணவர்கள் ஏழை மாணவர்கள், அவர்களுக்கு மருத்துவக் கல்வி கட்டணம் செலுத்த முடியல. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு அரசாங்கமே மருத்துவக் கல்வி கட்டணத்தை செலுத்தப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து 1 ரூபாய் செலவு இல்லாம இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்த அனைவரும் இன்றைக்கு செலவு இல்லாம இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல அம்மா இல்லம் திட்டம் அற்புதமான திட்டம். அனைத்து தரப்பு ஏழை மக்கள், அது சாதி பாகுபாடே கிடையாது. ஏழை என்று இருந்தால் அவள் வீடு இல்லாமல் இருந்தா அந்த மக்களுக்கு அரசாங்கமே நிலத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதாவது பட்டியல் மக்கள், ஆதிராட மக்கள், அருதிதிர மக்கள், அந்த மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வளர்ந்தவுடனே அந்த குடும்பத்துல ஆண் வாரிசுகள் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது வீடு இல்லாம தவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த பட்டியலின மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சொந்தமா நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதே போல ரேஷன் கடையில எப்பொழுது போடுகின்ற அரிசி சற்று தரக்குறைவாக இருப்பதாக செய்தி வந்துகிட்டு இருக்குது. நீ அதிமுக ஆட்சி பண்ண உடனே
கடையில எப்படி தரமான அரிசி இருக்குதோ அதே தரமுள்ள அரிசி ரேஷன் கடையில வழங்கப்படும். இன்னைக்கு நவீன அரசியல் மூலமாக அந்த அரிசியை உற்பத்தி பண்ணி நம்முடைய ஏழை மக்கள் இனி கடையில வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ரேஷன் கடையிலேயே இன்னைக்கு மளிகை கடையில என்ன தரமான அரிசி கிடைக்குதோ அதே அரிசி இனி வருங்காலத்துல அதிமுக ஆட்சியில தரமான அரிசி நம்முடைய ஏழைகளுக்கு கொடுக்கப்படும். அதோட அதிமுக ஆட்சி பண்ண உடனே விலையில்லா அரிசி கொடுக்கிறோம், விலையில்லா பருப்பு கிடைக்கும், விலையில்லா எண்ணெயும் கொடுப்போம் எதிர்காலத்தில். அது மட்டும் இல்ல, ஆசியாவிலேயே இந்த கெங்கவெளி சட்டமன்ற தொகுதியில தலைவாசல் பகுதியில ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா 1000 ஏக்கர்ல 1200 கோடிகளுங்க. அந்த திட்டத்தை உருவாக்கணும். ஆசியாவிலேயே இல்லாத திட்டம். இன்னைக்கு விவசாய தொழிலாளி உபதொழிலா வளர்ப்பது கால்நடை வளர்ப்பு. அந்த கால்நடை செல்வங்கள் சிறப்பாக வளர்க்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய மக்கள் அதிகம் பேர் பால் உற்பத்தியில் ஈடுபட்டு நம்முடைய பசு வளர்த்தி அதுல இருந்து பால் கறந்து பல குடும்பம் நடத்திட்டு இருக்கிறோம். நான் முதலமைச்சர் இருந்த பொழுது நானும் விவசாயி என்ற முறையில அமெரிக்காவுக்கு போகும்போது அங்க பஃபலோ பால் பண்ணைக்கு போனேன். ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்குது. ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்குது. அங்க இருக்கின்ற அந்த நிபுணர்கள் அந்த பால் பண்ணையில் இருக்கிற அதிகாரிகளும் அழைத்து எங்க தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட பசு எங்களுடைய விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளி கொடுக்க வேண்டும், அதற்காக எங்களுக்கு தக்க உதவி வழங்க வேண்டும் என்று கேட்டேன். அவர் தான் சொன்னாங்க, நீங்க ஒரு மிகப்பெரிய கால்நடை பூங்கா ஆராய்ச்சி நிலையத்தை துவக்குங்க, நாங்க உங்களுக்கு வந்து உதவி செய்யறோம். இந்த தமிழ்நாட்டில் என்ன சீதோசன நிலை இருக்குதோ அந்த சீதோசன நிலைக்கு தக்கவாறு கலப்பின பசுக்களை உருவாக்கி நம்முடைய விவசாயிகளுக்கு கொடுத்தா சுமார் 40 லிட்டர் பால் ஒரு பசு கொடுக்கும். 40 லிட்டர் பால் கொடுக்கும். அத்தனையும் விலை இல்லாம கொடுக்கிறோம். விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளிக்கும் விலை இல்லாம கொடுப்போம். 2 பசு வளர்த்தினா போதும், குடும்பத்தை நாம அழகா காப்பாற்றலாம். அந்த திட்டத்தை கொண்டாந்து நான் இருக்கின்ற பொழுது கால்நடை மருத்துவக் கல்லூரி அந்த ஆராய்ச்சி நிலையத்தை துவக்கினேன். மீதி எல்லாம் கிடப்புல போட்டாங்க. அப்படி கிடப்புல கிடக்கு. 1000 கோடியில கட்டப்பட்ட கால்நடை பூங்காவை முடக்கின அரசு தேவையா? விவசாயி தொழிலாளருடைய விரோத அரசு இந்த அரசு. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கொண்டாந்தேன். முழுக்க முழுக்க மாநில நிதி. இன்றைக்கு விவசாயிகள் படுகின்ற கஷ்ட துன்பத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். விவசாயி தொழிலாளி அவர்களும் மக்களோடு சரிசமமாக வாழ வேண்டும் மற்றவர்களோடு. இதுக்கு தான் இந்த திட்டத்தை கொண்டாந்தேன். இது மட்டும் இல்ல, ஆடு வளர்ப்பு. அந்த ஆடு வளர்ப்பு நாம வளர்க்கிற ஆடு ஒரு வருஷத்துக்கு வளர்த்தா 20 கிலோ கிடைக்கும். அதே ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து உருவாக்கப்பட்ட ஆடு ஒரு வருஷத்துக்கு வளர்த்தா 40 கிலோ கிடைக்கும். அதையும் நம்முடைய விவசாய தொழிலாளிக்கு விலையில்லாம உருவாக்கி கொடுக்கலான்னு அதையும் செய்யல. அதோட நம்ம வந்து கலப்பின பசு வளர்த்துறோம், நாட்டு பசு வளர்த்துறோம், காங்கி பசு வளர்த்துறோம். நாம என்ன கன்றுக்குட்டி நினைக்கிறோமோ அதை ஈன்று கொடுக்கிற அளவுக்கு நவீன விஞ்ஞான முறைப்படி செயல்படுத்துவதற்கு ஊட்டியில 50 கோடியில விவசாயி என்ன கன்று வேணுமோ அந்த கன்றை ஈனுகின்ற பசுவை நம்முடைய விவசாயிக்கு வழங்குவதற்காக நவீன முறையில அதை ஏற்பாடு பண்ண பாதியிலே நிறுத்திட்டான். இதுல என்னங்க தப்பு இருக்குது? இன்றைக்கு விவசாயிகள் கிணறு கன்று போட்டா அதை வளர்த்தி இன்றைக்கு பால் கறக்கலாம். விவசாயி காலக்கன்று போட்டா அது வளர்த்த முடியாது. அப்படி நான் விவசாய குடும்பத்தில் பிறந்த காலத்துல இப்படி விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற திட்டம் அதையெல்லாம் உன்னிப்பா கவனித்து அதிலிருந்து விவசாயிகளுக்கு தேவையான உதவிகள் செய்வதற்கு தான் இந்த விஞ்ஞான முறைப்படி அவர்கள் என்ன விருப்பப்படுகிறாரோ அந்த கன்று ஈடக்கூடிய ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டாந்து மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். அதே போல இந்த பக்கம் நம்முடைய வணிக பயிர் விளையாடுறோம், நிறைய வணிக பயிரிடுறோம். அதுல கரும்பு, மஞ்சள், வாழை இப்படி நிறைய பயிரிடுறோம். இதெல்லாம் வந்து காப்பீடு. இன்றைக்கு இயற்கை சீற்றம், மழை, வெள்ளம், வறட்சி வரும்போது அதெல்லாம் பாதிப்பு ஏற்படுது. காத்துல வாழை ஒடிச்சு வீணா போயிருது. இப்படி பிரீமியம் காப்பீட்டுல பிரீமியம் வந்து 5% வசூல் பண்றாங்க. இனி அதிமுக ஆட்சி வந்து அது 2% குறைக்கிறது. 2% குறைக்கும். ஏற்கனவே அதிமுக ஆட்சியில மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயிகளுக்கு கொடுத்தோம்.
மும்முனை மின்சாரம். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா விவசாய பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் வழங்கப்படும். அதோட இன்னைக்கு இந்த பகுதியில் நீங்க சொன்னீங்க பல திட்டங்கள், இதுல ஜல்லிக்கட்டு சொன்னீங்க. கூடமலை, நாக்கியாம்பட்டி, தெடாவூர், புலிபுரம், தெங்கவள்ளி, கடம்பூர், கொண்டையமல்லி, தம்பம்பட்டி மற்றும் செந்தாரிப்பட்டி ஆகிய பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியில தமிழகின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டை முறையாக நடத்தவில்லை. அதிமுக ஆட்சி வந்தவுடனே இந்த ஜல்லிக்கட்டு பிரம்மாண்டமாக நடத்தும். இந்த ஜல்லிக்கட்டு விழாவுக்கு அரசாங்க அனுமதி பெற்ற இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு அரசாங்கமே 5 லட்சம் ரூபாய் உதவி செய்யும். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொள்கின்ற வீரர்கள் ஏதாவது உயிரிழந்தால் அந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொண்டு பதிவு செய்யப்பட்ட வீரர்களுக்கு அதிமுக ஆட்சி வந்தவுடனே காப்பீட்டு பிரீமியம் அதிமுக அரசாங்கமே செலுத்தும், இன்சூரன்ஸ் செய்யும். இது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் வருமானம். அத உயிரிழந்தா அவளுக்கு அதே போல பல கோரிக்கைகள். இந்த பகுதியில் வறண்ட பகுதி, இந்த வறண்ட பகுதியில் விவசாயிகளுடைய ஏரி குளம் குட்டையெல்லாம் நீர் நிரப்புவதற்கு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆட்சி மாற்றத்தை பிறகு இந்த ஆட்சியில கிடப்புல போட்டாங்க. மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறுகின்ற பொழுது அந்த உபரி நீர் வெளியேறுகின்ற அந்த காலகட்டத்தில் நீரேற்றின் மூலமாக கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதி, பக்கத்தில் இருக்கிற ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி, ஏற்காட்டு சட்டமன்றத்தில் இருக்கிற ஏரி குளம் நிரப்புவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். தம்பம்பட்டி பேருந்து நிலையம் விரிவுபடுத்தப்படும். கெங்கவள்ளி பேரூராட்சியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும். மல்லிக்கரை முதல் முசிறி வரை தம்பம்பட்டி வழியாக 4 வழிச்சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தலைவாசல் பேருந்து நிலையத்திலிருந்து சிறுவாச்சூர் மாற்று சின்ன திருப்பதி வழியாக புதிய வழித்தடத்தில் வெள்ளிமலைக்கு புதிய பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களால் மலர்வதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை இருக்க வேண்டும் என்ற அன்போடுகள். இது என்னுடைய சொந்த மாவட்டம். நீ எப்ப வேணாலும் என்னை பார்க்கலாம். நம்ம மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் ஏற்கனவே 4 ஆண்டு 2 மாத காலம் ஒரு சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்திருக்கிறோம். நம்ம காலத்துலதான் வறட்சி, புயல், வெள்ளம், கொரோனா எல்லாமே தாக்கு பிடிச்சி இந்தியாவிலே ஒரு சிறந்த ஆட்சி கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு என்ற பெயரை பெற்றோம். அப்படி மீண்டும் இன்றைக்கு விவசாயிகளுக்கு மற்றும் நெசவாளர்களுக்கு, மீனவர்களுக்கு, அதே போல இன்னும் பல்வேறு தொழில் புரிகின்றவர்களுக்கு, தொழிலாளிகளுக்கு, இப்படி பலதரப்பட்ட மக்களுக்கும் தேவையான உதவிகள் செய்திட அதிமுக அரசு மீண்டும் தமிழகத்திலே மலர்வதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை இருக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி வேண்டி கேட்டு நம்முடைய வேட்பாளர் அறிவித்தவர் நல்ல தம்பி, எளிமையானவர், சாதாரண குடும்பத்தில் இருக்கின்றவர். அவருக்கு ஒரு வாய்ப்பை ஏற்கனவே அதிமுக சார்பாக கொடுத்தோம். அவர் செய்த பணியை சிறப்பா இருந்த காரணத்தால தலைமை கழகம் மீண்டும் கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதியிலே நம்முடைய கூட்டணி சார்பாக போட்டியிட வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த அவருக்கு வெற்றி பெற செய்து உங்களுக்கு பணியாற்ற உங்களுடைய குரல் அவர் மூலமாக சட்டமன்றத்தில் ஒலிக்க அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமா இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களியுங்கள். என்ன சின்னம்? இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இருகரம் கூப்பி மீண்டும் மீண்டும் வேண்டி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். சிரிக்கணும் ரெட்டையல ஆடணும்.
செம்மலை அவர்களே, சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர், தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டணி தலைவர் ஆர்மிச்சர் திரு ஆர் இளங்கோவன் அவர்களே, தொகுதி பொறுப்பாளர் திருவேற்காடு பா சீனிவாசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த ஒன்றிய கழக செயலாளர்களே, பேருலக செயலாளர்களே, கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, வரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் பட்டாளங்களே, வாக்காளர் பெருமக்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். தம்பி, இந்த பக்கம் கொடி கொஞ்சம் பிடிக்கும் தம்பி. தம்பி இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க தம்பி. தம்பி ஏங்க கொடி இந்த பக்கம் கொண்டு வந்தா நாங்க படம் எடுக்க முடியும். தம்பி சொன்னா கேளுங்க, வாங்க இந்த கொடி எந்த பக்கம் எடுத்துட்டு வாங்க. இந்த கொடி இந்த பக்கம் எடுங்க, சொன்னா கேளுங்க, வாங்க தம்பி இந்த பக்கம் கொண்டலாம். தம்பி கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க, படம் எடுக்க வேணும்ல, இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டம். வாங்க நீங்க படமே எடுக்க முடியாது. தம்பி, பாட்டாளி மக்கள் கட்சி அருமை சகோதரர் கொடி இருக்கு, கொடி இருக்கு. அப்பதான் கொஞ்சம் கொடி இந்த பக்கம் தள்ளி பிடிங்க, பாருங்க படம் எடுக்கிறாங்களா. ரைட், கொஞ்சம் தள்ளிப்படி ராஜா. இன்றைக்கு சேலம் மாவட்டம் அதிமுக கோட்டை 2021 ஸ்டாலின் நாட்டிற்கு முதலமைச்சர் இருக்கலாம், ஆனா சேலம் மாவட்டத்திற்கு அதிமுக தான் ஆட்சி பண்ணுச்சு. 2021 11 சட்டமன்ற தொகுதியில 10 தொகுதி வென்ற ஒரே மாவட்டம் சேலம் மாவட்டம். இந்த அதிமுக கோட்டையில முத கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதியில பிரச்சாரத்தை துவக்கி இருக்கிறோம். இன்றைய தினம் இந்த வீரகனூர் பேரூராட்சியே இந்த பூமி அதிர்கின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளம் இங்கே குழுமி இருக்குது. இங்க இருக்கின்ற உங்களுடைய ஆரவாரம் எழுச்சி, உங்கள் முகத்திலே பார்க்கின்ற பிரகாசம், நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார். கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு அற்புதமான கூட்டணி அமைச்சிருக்கிறோம். இயற்கையான கூட்டணி, மக்கள் விரும்புகின்ற கூட்டணி நம்முடைய கூட்டணி. நம்முடைய கூட்டணியின் சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு திரு நல்லதம்பி எம்எல்ஏ அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களியுங்க. நமது சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், விவசாயி தொழிலாளியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. இன்றைக்கு உதயநிதி ஏதோ பேசிட்டு இருக்காரு பாவம். எடப்பாடி அவளை தேடினார்னு பேசுறார். எவ்வளவு ஆணவ பேச்சு! இன்றைய இடம் தமிழருடைய பண்பாடு. ஒரு பொறுப்பு கிடைக்கின்ற பொழுது ஒருவரிடம் ஆசி பெறுவது தவறா? தவறா? திருமணம் ஆகிறோம், திருமணம் முடிஞ்ச உடனே பெரியவங்க காலில் ஆசி வாங்குறோம். ஒரு வேலை கிடைக்குது, வேலை கிடைத்த உடனே நம்முடைய பெரியவரிடத்துல ஆசி வாங்குறோம். இதையெல்லாம்
உயர்ந்த பண்புள்ளவருக்கு தெரியும். பண்பு இல்லாத குடும்பத்திலே பிறந்தவருக்கு இப்படிப்பட்ட மரியாதை தெரியுதா? பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திரைப்படத்தில் பேசி பாடல்ல பாடி இருக்காரு. பதவி வருகின்ற பொழுது பணிவு வரும் தோழா. பதவி வருகின்ற பொழுது அது தேவை. ஆனா இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் காலில் நடக்கல, தலையில நடக்கிறார். தலையில் நடக்கிறார். ஆணுவ பேச்சு. இன்றைய தினம் அவன் பேசணும்னா நிறைய பேச முடியும். ஏன்னா பேச வைக்கிறாங்க. இந்த கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த திரு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் என்னை பேச வைக்கிறாங்க. என்னுடைய 51 ஆண்டு கால ஆட்சியில யாரையும் தரக்குறையா பேசினது கிடையாது. ஆனால் நம்மை பற்றி தரக்குறையாக பேசினால் நாம விட மாட்டோம். விட மாட்டோம்ல, தொண்டனே விட மாட்டாங்க. உண்மைதானே? இன்றைக்கு திரு உதயநிதி அவர்களே நீங்க இந்த நாட்டுடைய துணை முதலமைச்சர். ஆனா 2 மணிக்கு அவர் என்ன பண்றாரு? ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் பண்றாரு. யாருடைய காலை தேடி நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீபோஸ்ட் போடுறீங்க? எங்களுக்கு கேட்க தெரியாதா? அது மட்டுமல்ல, ஏற்கனவே நீங்க இப்படி காலை தேடி போய் தான் பால்டால் குடிச்சு தப்பிச்சிருக்கிறீங்க. மீண்டும் பால்டால் குடிச்சா உங்க பாடி தாங்காது தம்பி. எங்க பாடி வலுவான பாடி. நான் விவசாயி. இரவுகள் வராமல் உழைக்கின்றவர்கள் விவசாயி, விவசாய தொழிலாளி. இன்றைக்கு விவசாயத்தில் எவ்வளவு பணக்காரன் இருந்தாலும் அதிகாரி கண்டா பயப்படணும். நம்ம பயம் இல்லாத ஒரே தொழில் வேளாண்மை தொழில், விவசாய தொழில். அதனாலதான் என்னை ஒண்ணும் பண்ண முடியல. யாருமே வழக்கு போட்டு பார்த்தாங்க, நம்ம வழக்கு போட முடிஞ்சுதா? விவசாயி நாட்டுக்கு உணவளிக்கின்றவர்கள். விவசாயி தனக்காக வாழாமல் இந்த நாட்டிற்காக பிறருக்காக உணவளிக்கின்ற, உணவை தயாரித்து உணவு கொடுக்கின்ற அற்புதமான பணியை செய்கின்றவர் விவசாயி. விவசாயி தொழிலாளி. விவசாயிக்கு ஓய்வு கிடையாது. அவர் இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைக்கின்றவர் விவசாயி. மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் உழைக்கின்ற விவசாயி தொழிலாளி. அந்த 2 ஜாதியும் ரத்தத்தை வீர்வியாக மண்ணிலே சிந்தி உழைத்து இந்த நாட்டுக்கு உணவளிக்கின்ற ஜீவன்கள். அப்படிப்பட்ட விவசாயியை பற்றி தரக்குறைவாக பேசுகிறார் திரு உதயநிதி அவர்களே. நாவடக்கம் தேவை. உங்க அப்பாவும் உங்க தாத்தாவும் உனக்கு இந்த பதவி கொடுத்திருக்கிறாங்க. என் தாத்தாவும் அப்பாவும் இந்த பதவி கிடைக்குமா? என்னை போல ஒரு கிராமத்துல பிறந்து விவசாய குடும்பத்துல பிறந்து கிளை செயலாளர் இருந்து இன்றைக்கு இந்த நிலைக்கு உயர்ந்தா அந்த பதவியினுடைய அருமை உனக்கு தெரியும். அந்த அருமை தெரியாத மனிதர் தான் இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, திரு உதயநிதி அவர்களே, நீங்க யாருக்காக சென்னை மாநகர மத்திய பகுதியில பல 100 கோடி ரூபாய் செலவழிச்சு கார் பந்தயம் நடத்துறீங்க? யாருக்காக என்று வெளிப்படையா சொன்னா உங்களுக்கு அசிங்கமா போய். நீ நாமடக்கம் தேவை. இல்லாவிட்டால் நான் மட்டுமல்ல, எங்க நிர்வாகிகள் மட்டுமல்ல, எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர் அதற்கு தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். யாருடைய பணம்? கார் பந்தயம் தேவையா? விவசாயம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, விவசாய தொழிலாளி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அவருக்கு தேவையான திட்டங்கள் கொடுப்பதற்கு பணம் இல்லைங்கிறீங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியருக்கு பணம் இல்லைங்கிறீங்க. எப்படி இந்த கார் பந்தயம் நாட்டுக்கு தேவையா? பல 100 கோடி ரூபாய் செலவு செய்ய யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். அது மட்டுமில்ல, இன்றைக்கு திரு கருணாநிதி அவர்கள் நல்லடக்கம் பண்ணாங்க. அவர் கட்சி தலைவர் திமுக சார்பா அவருக்கு நினைவு மண்டம் கட்டினாங்க, நாம ஏத்துக்கிட்டோம். ஆனா எழுதாத பேனாவை
மக்களுடைய வரி பணத்துல நடுக்கடல்ல கொண்டு போய் 82 கோடி செலவு பண்ணி வைக்க வேணுமா? சரி, நீ பேனா வைக்கன்னு விருப்பப்பட்டா உங்க அப்பா நல்லடக்கம் செய்த அந்த நினைவு மண்டபத்துக்கு முன்னாடியே ஒரு 2 கோடியில பேனா வைங்க. யார் வேணாங்கிறா? எழுதுற பேனாவா அரசு பள்ளி படிக்கிற மாணவருக்கு கொடுங்க. உங்க மாணவர்கள் உங்களை பாராட்டுவாங்க. ஆனா ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு அதெல்லாம் அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. அப்புறம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. உண்மைதானே? யாருக்காவது பாதுகாப்பு இருக்குதா? சிறுமிக்கு பாதுகாப்பு இருக்குதா? 2 வயசு குழந்தை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறான். 2 வயசு குழந்தை கூட இந்த மண்ணில் வாழ முடியாத அவலங்களை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு பாலியல் சீண்டுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த சிறுமி கொலை செய்யப்படுகிறார். இன்னைக்கு பல பெண்கள் இந்த ஆட்சியில பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இதுதான் இப்படி பாட்டியம்மாவை கூட விட்டு வைக்க மாட்டாங்க. கேவலம் மோசமான ஆட்சி. வாயில பேசுறதுக்கே கூச்சமா இருக்குது. அப்படிப்பட்ட ஆட்சி நடத்திக்கிட்டு நம்ம பத்தி விமர்சனம் செய்யலாம். இப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும் தொடர வேண்டுங்களா? இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடி விழாவில் கலந்து கொண்டு பேசுறாங்க. 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது என்று ஒரு தகவலை சொல்றாங்க. அதற்கு நிவாரணமா 84 கோடி கொடுப்பதாக சொன்னாங்க. போக்சோ வழக்குனா சிறுமிகள் பாலியல் சீண்டல்ல பதிவு செய்யப்பட்ட வழக்கு தான் போக்சோ வழக்கு. 6999 வழக்குகள் பதிவு செய்யணும்னா இந்த ஆட்சி நல்ல ஆட்சியா? அது மட்டும் இல்ல, பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு 18,000 வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த சிறுமியில் மட்டும் இவ்வளவு வழக்குகள் இன்றைக்கு நீதிமன்றத்தின் மூலமாக இன்றைக்கு இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அதுக்கு நிவாரணம் கொடுத்திருக்கிறாங்க. அதோட இந்த ஆட்சி வந்த பிறகு பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இன்றைக்கு வீட்டுக்கு ஆண்டுக்கு 6% வரி உயர்வு, கடைக்கு 150% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6%. மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. முதல் 52%, ஆண்டுக்கு 5%, 3 ஆண்டுல 15%, 52 மாதம் 67% மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. இப்படி மக்கள் மீது வரி சுமத்துகின்ற அரசாங்கம் தேவையா? அதோட மாற்றுத்திறனாளி ஒருவர் மாற்றுத்திறனாளிக்கான உலகக்கோப்பை விளையாட்டுல கலந்துக்கிட்டு ஒரு கோப்பை கொண்டு வந்து முதலமைச்சர்கிட்டையும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்டையும் துணை அமைச்சர் போட்டோ எடுத்தாங்க. கடைசியில பார்த்தா அவர் அதாவது மாற்றுத்திறனாளிகளுடைய உலகக்கோப்பை போட்டியிலே கலந்துக்கல. எப்படி ஆட்சி பண்றாங்க பாருங்க. இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டு ஆண்டுனா நாட்டு மக்களுக்கு எங்க நன்மை கிடைக்குமா? இன்றைய தினம் கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதியில இங்க இருக்கின்ற சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட்ட ஒருவர் இந்த பேரூராட்சியில் விஐபி நகர் என்ற ஒரு பகுதியில் இன்றைக்கு பொது பயன்பாட்டிற்காக நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த நிலத்தை போலி ஆவணம் மூலமாக அவர் பதிவு செஞ்சுக்கிறார். பிறகு அதை 3 பேருக்கு விட்டுட்டார். ஆக இது மக்கள் கொடுக்கப்பட்ட புகார். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடனே இந்த புகாரை விசாரிக்கப்பட்டு சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றணும். உங்களுக்கு நல்லா தெரியும், குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டம். இன்றைக்கு ஏரி, குளம், குட்டை எல்லாம் கிராம பகுதியில் பல ஆண்டுகளாக தூர்வாராம இருந்தது. இதெல்லாம் ஒரு வறட்சியான பகுதி. இன்றைக்கு மழையை நம்பித்தான் இங்க இருக்கின்ற விவசாயிகள் இன்றைக்கு விவசாயம் செய்ய வேண்டிய நிலையில இருக்கின்ற பகுதி நம்முடைய கெங்கவல்லி சட்டமன்ற பகுதி. இப்படிப்பட்ட பகுதியில் இருக்கின்ற ஏரி, குளம், குட்டை எல்லாம் தூர்வாருகின்ற பொழுது மழை காலத்துல
இது எல்லாம் ஏரி ஆழமாக்கப்பட்டு இந்த வண்டல் மண் விவசாயிக்கு இயற்கை உரமா பயன்படுது. மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் தேக்கி வைத்து இப்படி கோடை காலத்துல நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்கும், குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்கும். அது இந்த ஆட்சியாளருக்கு பொறுக்கல, அதையும் ரத்து பண்ணிட்டாங்க. இந்த நல்ல திட்டம் தானது? சொல்லுங்க, நல்ல திட்டம் தானே? நம்மள விவசாய தொழிலாளி தானே? இன்னைக்கு உடம்புக்கு உயிர் எப்படியோ அது மாதிரி விவசாயத்துக்கு உயிரா இருப்பது நீர். உண்மைதானே? நீர் இல்லைன்னா விவசாயம் செய்ய முடியாது. ஆனா அப்படிப்பட்ட நீரை சேமித்து வைக்க வேண்டுவதற்கு தான் இந்த குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்தோம். இதை இந்த ஆட்சியில ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலரும், குடிமராமத்து திட்டம் தொடரும். அதோட இன்னைக்கு டாஸ்மாக் கடை இருக்குது. இன்னைக்கு டாஸ்மாக் கடையில ஒரு 10 ரூபா யாருன்னு தெரியுமா? பக்காவா சொல்றீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 6000 டாஸ்மாக் கடை இருக்குது. அதில் ஒவ்வொரு கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில், மொத்தமாக 6000 கடையில் 1.5 கோடி பாட்டில் வைக்கிறாங்க. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கும் போது அதிகமாக கட்டணம் வசூல் பண்ணாங்க. அப்படி 10 ரூபா கூடுதலாக வசூல் பண்ணதுனால ஒரு நாளைக்கு 15 கோடி அந்த 10 ரூபா டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு அதிகமாக வச்சுக்கிறதுனால கொள்ளையடிச்சாங்க. மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 5 வருஷத்துல 24,000 கோடி இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு அதிகமா வச்ச கொள்ளையடிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற அமலாக்கத்துறை இதை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்க போகும்போது நீதிமன்றத்துக்கு போய் தடையாணை விதிச்சிருக்காங்க. அண்மையில் உங்களுக்கு தெரியும், பத்திரிகை ஊடகத்துல இன்றைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அந்த துறையில முறைகேடு நடைபெற்றிருக்குது. அதே போல குடிநீர் வழங்கல் துறையில பணி ஆணை வழங்குறதுல பல லட்சம் வாங்கினதாக முறைகேடு நடைபெற்றதாக அது கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைக்கு தக்க ஆதாரத்தோடு இதுக்கு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க அமலாக்கத்துறை. இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அதிமுக இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் அமலாக்கத்துறை அனுப்பப்பட்ட அறிக்கையில் இருக்கின்ற ஆதாரங்கள் உண்மை, வழக்கு பதிவு செய்யும் சொல்லி கூட இன்னும் வழக்கு பதிவு செய்யல. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலரும். சட்ட நீதியாக யார் யார் தவறு செய்யலாம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். தம்பி இந்த கொடி போட்டு ஓரமா வந்து தம்பி இந்த அங்க பா, அந்த கொடி கொஞ்சம் கீழே இருக்கும்பா, கீழே இறக்கு தம்பி, படம் எடுக்கிறாங்களா. அதோட இன்றைய தினம் மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்குது. இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று. அதன்படி அதிமுக ஆட்சியுடனே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில 525 அறிவிப்புகள் 2021 ஆண்டு அறிவிச்சாங்க. அதுல 4 1 பங்கு அறிவிப்பு கூட இது வரைக்கும் நிறைவேற்றல. முக்கியமான அறிவிப்பு சிலவற்றை அந்த நேரத்தில் உங்க இடத்துல பகிர்ந்து கொள்வது சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க, கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா, குறைச்சாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்துறாங்களா? அதுக்கு சம்பளம் உயர்த்தி கொடுக்குறாங்களா, உயர்த்தி கொடுத்தாங்களா? அதோட கூட்டுறவு சங்கத்துல கூடுதலா 1 கிலோ சர்க்கரை போடுறாங்களா, போட்டாங்களா? இப்படி பல அறிவிப்புகளை அறிவிச்சு நிறைவேற்றாமே போயிட்டாங்க. மீண்டும் இப்போ புதிய அறிவிப்பு வெளியிட்டு அதுல என்ன கூப்பன் கொடுக்குறாங்களா? அதுல கூப்பன் கொடுத்தா தானே கொள்ளையடிக்க முடியும். அந்த கூப்பன் போய் யார்கிட்ட வாங்கணும்? திமுக காரண்ட வாங்கணும். ஜெயிக்க போறதுல அது வேற விஷயம். ஆனாலும் அவர் அறிவிக்கின்ற அறிவிப்பு திமுக குடும்பத்துக்கு அதுல ஒரு வருமானம் வரணும். அப்படிப்பட்ட அறிவிப்பு தான் திமுக தலைவர் அறிவிப்பார். இதே அதிமுக அறிவிப்பு நல்லா உங்களுக்கு தெரியும். இந்த வரி உயர்வு இன்னைக்கு விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போயாச்சு. மக்கள் வாங்கும் சக்தி இழந்து கடும் பாதிப்புக்குள்ளா இருக்கிறாங்க. அதிலிருந்து அவர்கள் மீட்டெடுக்க என்பதற்காக எல்லா குடும்பத்தினருக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவி தொகை வங்கி கணக்கில் அளிக்கப்படும். அவருடைய வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். அவர் எது வேணாலும் அந்த பணத்தை பயன்படுத்திக்கலாம். அதே போல ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும்
மாதந்தோறும் 2000 ரூபாய் அவளுக்கு வழங்கப்படும். அதோட எல்லா குடும்பத்தினருக்கும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாம வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்கள் உரிய நேரத்தில் வேலைக்கு போகணும், பணி முடிஞ்ச கூட வீடு திரும்பணும். அதற்கு ஏற்கனவே அம்மா அவங்களை அறிவிச்சாங்க. அதன்படி அதிமுக ஆட்சியில் 3 லட்சம் அறிவிச்சு 2,85,000 பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் மானியத்தில் கொடுத்தோம். மீண்டும் இப்பொழுது 5 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். மானியம் 25,000 வழங்கப்படும். அதனால இப்ப மகளிருக்கு தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யறாங்க. அதிமுக ஆட்சி வந்த உடனே ஆண்களும் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். இன்றைக்கு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 3 சிலிண்டர் விலையில்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் வருது, அந்த தைப்பொங்கல் தொகுப்பு கொடுக்கிறோம். அதோட தைப்பொங்கல் பரிசா 1000 ரூபாய் வழங்கப்படும். தீபாவளி என்று நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டு புடவை வழங்கப்படும். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2016ஆம் ஆண்டு விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. மீண்டும் கொரோனா காலம் விவசாயி உற்பத்தி செய்யப்பட்ட விளை பொருளுக்கு நியாயமான விலை கிடைக்காம விவசாயி பாதிக்கப்பட்டாங்க. அப்ப விவசாய பிரதிநிதிகள் எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னுடைய கவனத்தை கொண்டு வந்தாங்க. அதன்படி நான் முதலமைச்சர் இருந்தபோது 12,100 கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. மீண்டும் விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அவருடைய கோரிக்கையின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்தவுடன் விவசாயின் கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல பட்டப்படி படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பில் பதிவு செஞ்சு வேலை கிடைக்காம இருந்தா அந்த பட்டப்படி படித்த இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அதே போல +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். முதியோர்களுக்கு வழங்கப்படுகின்ற உதவித்தொகை 2000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். அதே போல இன்னைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி கிராம பகுதியில் இருக்கின்ற அதிகமாக ஏழை மக்கள் கிராமத்தில் வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அம்மா மினி கிளினிக் திறந்தோம். அந்த அம்மா மினி கிளினிக்ல ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர், நல்ல மக்கள் போய் யாராவது நோய்வாப்பட்டா அங்க போய் அம்மா மினி கிளினிக் போய் சிகிச்சை பெற்று வந்தாங்க. அது மக்களிடத்துல மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. ஸ்டாலினுக்கு பொறுக்க முடியல. இந்த திட்டம் தொடர்ந்தா அதிமுகவுக்கு நல்ல பெயர் வந்துடும். அரசியல் கால் பிடிச்ச காரணமா இந்த அம்மா மினி கிளினிக் ரத்து பண்ணியிருக்காங்க. மீண்டும் அதிமுக அம்மா ஆட்சி வளர்ந்த உடனே அத்தனை இடத்திலும் மீண்டும் அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். அது மட்டும் இல்ல, அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் மருத்துவராக வேண்டும். அப்படிப்பட்ட அடிப்படையில் அந்த அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் ஏழைகள், ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள், விவசாயியுடைய குழந்தைகள், நடுத்தர மக்கள் தான் பெரும்பாலும் அரசு பள்ளி படிக்கிறாங்க. அவருடைய கனவு நனவாகும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைய தினம் அரசு பள்ளி படித்த ஏழை மாணவர்கள் 3000 பேர் மருத்துவக் கல்வி கிடைக்குது. 3000 பேர் மருத்துவக் கல்வி கிடைக்குது. அதோட இந்த இடஒதுக்கீட்டுல உள்ளிடஒதுக்கீட்டுல இடம் கிடைத்த மாணவர்கள் ஏழை மாணவர்கள், அவர்களுக்கு மருத்துவக் கல்வி கட்டணம் செலுத்த முடியல. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு அரசாங்கமே மருத்துவக் கல்வி கட்டணத்தை செலுத்தப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து 1 ரூபாய் செலவு இல்லாம இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்த அனைவரும் இன்றைக்கு செலவு இல்லாம இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல அம்மா இல்லம் திட்டம், அம்மா இல்லம் திட்டது அற்புதமான திட்டம். அனைத்து தரப்பு ஏழை மக்கள், அது சாதி பாகுபாடே கிடையாது. ஏழை என்று இருந்தால் அவள் வீடு இல்லாமல் இருந்தா அந்த மக்களுக்கு அரசாங்கமே நிலத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதாவது பட்டியல மக்கள், ஆதிராட மக்கள், அருதிர மக்கள், அந்த மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வளர்ந்த உடனே அந்த குடும்பத்துல ஆண் வாரிசுகள் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்ற பொழுது வீடு இல்லாம தவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட
அந்த பட்டியலின மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சொந்தமா நிலம் வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு அந்த மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். இதேபோல ரேஷன் கடையில எப்பொழுது போடுகின்ற அரிசி சற்று தரக்குறைவாக இருப்பதாக செய்தி வந்துகிட்டு இருக்குது. நீ அதிமுக ஆட்சி பண்ண உடனே கடையில எப்படி தரமான அரிசி இருக்குதோ அதே தரமுள்ள அரிசி ரேஷன் கடையில வழங்கப்படும். இன்னைக்கு நவீன அரசியல் மூலமாக அந்த அரிசியை உற்பத்தி பண்ணி நம்முடைய ஏழை மக்கள் இனி கடையில வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ரேஷன் கடையிலேயே இன்னைக்கு மளிகை கடையில என்ன தரமான அரிசி கிடைக்குதோ அதே அரிசி இனி வருங்காலத்துல அதிமுக ஆட்சியில தரமான அரிசி நம்முடைய ஏழைகளுக்கு கொடுக்கப்படும். அதோட அதிமுக ஆட்சி பண்ண உடனே விலையில்லா அரிசி கொடுக்கிறோம், விலையில்லா பருப்பு கிடைக்கும், விலையில்லா எண்ணெயும் கொடுப்போம் எதிர்காலத்தில். அது மட்டும் இல்ல, ஆசியாவிலேயே இந்த கெங்கவெளி சட்டமன்ற தொகுதியில தலைவாசல் பகுதியில ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா 1000 ஏக்கர்ல 1200 கோடி 1200 கோடிகளுங்க அந்த திட்டத்தை உருவாக்கணும். ஆசியாவிலேயே இல்லாத திட்டம். இன்னைக்கு விவசாய தொழிலாளி உபதொழிலா வளர்ப்பது கால்நடை வளர்ப்பு. அந்த கால்நடை செல்வங்கள் சிறப்பாக வளர்க்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய மக்கள் அதிகம் பேர் பால் உற்பத்தியில் ஈடுபட்டு நம்முடைய பசு வளர்த்தி அதுல இருந்து பால் கறந்து பல குடும்பம் நடத்திட்டு இருக்கிறோம். நான் முதலமைச்சர் இருந்த பொழுது நானும் விவசாயி என்ற முறையில அமெரிக்காவுக்கு போகும்போது அங்க பஃபலோ பால் பண்ணைக்கு போனேன். ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்குது. ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்குது. அங்க இருக்கின்ற அந்த நிபுணர்கள் அந்த பால் பண்ணையில் இருக்கிற அதிகாரிகளும் அழைத்து எங்க தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட பசு எங்களுடைய விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளி கொடுக்க வேண்டும், அதற்காக எங்களுக்கு தக்க உதவி வழங்க வேண்டும் என்று கேட்டேன். அவர் தான் சொன்னாங்க, நீங்க ஒரு மிகப்பெரிய கால்நடை பூங்கா ஆராய்ச்சி நிலையத்தை துவக்குங்க, நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம். இந்த தமிழ்நாட்டில் என்ன சீதோசன நிலை இருக்குதோ அந்த சீதோசன நிலைக்கு தக்கவாறு கலப்பின பசுக்களை உருவாக்கி நம்முடைய விவசாயிகளுக்கு கொடுத்தா சுமார் 40 லிட்டர் பால் ஒரு பசு கொடுக்கும். 40 லிட்டர் பால் கொடுக்கும். அத்தனையும் விலை இல்லாம கொடுக்கிறோம். விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளிக்கும் விலை இல்லாம கொடுப்போம். 2 பசு வளர்த்தினா போதும், குடும்பத்தை நாம அழகா காப்பாற்றலாம். அந்த திட்டத்தை கொண்டாந்து நான் இருக்கின்ற பொழுது கால்நடை மருத்துவக் கல்லூரி அந்த ஆராய்ச்சி நிலையத்தை துவக்கினேன். மீதி எல்லாம் கிடப்புல போட்டாங்க, அப்படியே கிடப்புல கிடக்கு. 1000 கோடியில கட்டப்பட்ட கால்நடை பூங்காவை முடக்கின அரசு தேவையா? விவசாயி தொழிலாளருடைய விரோத அரசு இந்த அரசு. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கொண்டாந்தேன். முழுக்க முழுக்க மாநில நிதி. இன்றைக்கு விவசாயிகள் படுகின்ற கஷ்ட துன்பத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். விவசாயி தொழிலாளி அவர்களும் மக்களோடு சரிசமமாக வாழ வேண்டும் மற்றவர்களோடு. இதுக்கு தான் இந்த திட்டத்தை கொண்டாந்தேன். இது மட்டும் இல்ல, ஆடு வளர்ப்பு. அந்த ஆடு வளர்ப்பு நாம வளர்க்கிற ஆடு ஒரு வருஷத்துக்கு வளர்த்தா 20 கிலோ கிடைக்கும். அதே ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து உருவாக்கப்பட்ட ஆடு ஒரு வருஷத்துக்கு வளர்த்தா 40 கிலோ கிடைக்கும். அதையும் நம்முடைய விவசாய தொழிலாளிக்கு அதையும் செய்யல. அதோட நம்ம கலப்பின பசு வளர்த்துறோம், நாட்டு பசு வளர்த்துறோம், காங்கி பசு வளர்த்துறோம். நாம என்ன கன்றுக்குட்டி நினைக்கிறோமோ அதை ஈன்று கொடுக்கிற அளவுக்கு நவீன விஞ்ஞான முறைப்படி செயல்படுத்துவதற்கு ஊட்டியில 50 கோடியில விவசாயி என்ன கன்று வேணுமோ அந்த கன்றை ஈனுகின்ற பசுவை நம்முடைய விவசாயிக்கு வழங்குவதற்காக நவீன முறையில அதை ஏற்பாடு பண்ண பாதியிலே நிறுத்திட்டான். இதுல என்னங்க தப்பு இருக்குது? இன்னைக்கு விவசாயிகள் கிடரி கன்று போட்டா அதை வளர்த்தி இன்றைக்கு பால் கறக்கலாம். விவசாயி காலக்கன்று போட்டா அது வளர்த்த முடியாது. அப்படி நான் விவசாய குடும்பத்தில் பிறந்த காலத்துல இப்படி விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற திட்டம் அதையெல்லாம் உன்னிப்பா கவனித்து அதிலிருந்து விவசாயிகளுக்கு தேவையான உதவிகள் செய்வதற்கு தான் இந்த விஞ்ஞான முறைப்படி அவர்கள் என்ன விருப்பப்படுகிறாரோ அந்த கன்று ஈடக்கூடிய ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டாந்து மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். அதே போல இந்த பக்கம் நம்முடைய வணிக பயிர் விளையாடுறோம், நிறைய வணிக பயிரிடுறோம். அதுல கரும்பு, மஞ்சள், வாழை இப்படி நிறைய பயிரிடுறோம். இதெல்லாம் காப்பீடு
இன்றைக்கு இயற்கை சீற்றம், மழை வெள்ளம் வறட்சி வரும்போது அதெல்லாம் பாதிப்பு ஏற்படுது. காத்துல வாழை ஒடிச்சு வீணா போயிருது. இப்படி பிரீமியம் காப்பீட்டுல பிரீமியம் வந்து 5% வசூல் பண்றாங்க. இனி அதிமுக ஆட்சி வந்து அது 2% குறைக்கிறது. 2% குறைக்கும். ஏற்கனவே அதிமுக ஆட்சியில மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயிகளுக்கு கொடுத்தோம். மும்முனை மின்சாரம். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா விவசாய பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் வழங்கப்படும். அதோட இன்னைக்கு இந்த பகுதியில் நீங்க சொன்னீங்க பல திட்டங்கள், இதுல ஜல்லிக்கட்டு சொன்னீங்க. கூடமலை, நாக்கியாம்பட்டி, தெடாவூர், புலிபுரம், தெங்கவள்ளி, கடம்பூர், கொண்டையமல்லி, கம்பம்பட்டி மற்றும் செந்தாரிப்பட்டி ஆகிய பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியில தமிழகின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளைவினை முறையாக நடத்தவில்லை. அதிமுக ஆட்சி வந்தவுடனே இந்த ஜல்லிக்கட்டு பிரம்மாண்டமாக நடத்தும். இந்த ஜல்லிக்கட்டு விழாவுக்கு அரசாங்க அனுமதி பெற்ற இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு அரசாங்கமே 5 லட்சம் ரூபாய் உதவி செய்யும். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொள்கின்ற வீரர்கள் ஏதாவது உயிரிழந்தால் அந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொண்டு பதிவு செய்யப்பட்ட வீரர்களுக்கு அதிமுக ஆட்சி வந்தவுடனே காப்பீட்டு பிரீமியம் அதிமுக அரசாங்கமே செலுத்தும், இன்சூரன்ஸ் செய்யும். இது ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் வருமானம். அத உயிரிழந்தா அவளுக்கு குடும்பத்திற்கு நிவாரணம் கிடைக்கும். அதே போல பல கோரிக்கைகள். இந்த பகுதியில் வறண்ட பகுதி, இந்த வறண்ட பகுதியில் விவசாயிகளுடைய ஏரி குளம் குட்டையெல்லாம் நீர் நிரப்புவதற்கு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆட்சி மாற்றத்தை பிறகு இந்த ஆட்சியில கிடப்புல போட்டாங்க. மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறுகின்ற பொழுது அந்த உபரி நீர் வெளியேறுகின்ற அந்த காலகட்டத்தில் நீரேற்றின் மூலமாக கெங்கவெளி சட்டமன்ற தொகுதி, பக்கத்தில் இருக்கிற ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி, ஏற்காட்டு சட்டமன்ற தொகுதி ஏரி குளம் நிரப்புவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். தம்மம்பட்டி பேருந்து நிலையம் விரிவுபடுத்தப்படும். கெங்கவெளி பேரூராட்சியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும். மல்லிக்கரை முதல் முசிறி வரை தம்மம்பட்டி வழியாக 4 வழிச்சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தலைவாசல் பேருந்து நிலையத்திலிருந்து சிறுவாச்சூர் மாற்று சின்ன திருப்பதி வழியாக புதிய வழித்தடத்தில் வெள்ளிமலைக்கு புதிய பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களால் மலர்வதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை இருக்க வேண்டும் என்ற அன்போடுகள். இது என்னுடைய சொந்த மாவட்டம். நீ எப்ப வேணாலும் என்னை பார்க்கலாம். நம்ம மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் ஏற்கனவே 4 ஆண்டு 2 மாத காலம் ஒரு சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்திருக்கிறோம். நம்ம காலத்துலதான் வறட்சி, புயல், வெள்ளம், கொரோனா எல்லாமே தாக்கு பிடிச்சி இந்தியாவிலே ஒரு சிறந்த ஆட்சி கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு என்ற பெயரை பெற்றோம். அப்படி மீண்டும் இன்றைக்கு விவசாயிகளுக்கு மற்றும் நெசவாளர்களுக்கு, மீனவர்களுக்கு, அதே போல இன்னும் பல்வேறு தொழில் புரிகின்றவர்களுக்கு, தொழிலாளிகளுக்கு, இப்படி பலதரப்பட்ட மக்களுக்கும் தேவையான உதவிகள் செய்திட அதிமுக அரசு மீண்டும் தமிழகத்திலே மலர்வதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை இருக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி வேண்டி கேட்டு நம்முடைய வேட்பாளர் அறிவித்தவர் நல்ல தம்பி, எளிமையானவர், சாதாரண குடும்பத்தில் ஏற்கனவே அதிமுக சார்பாக கொடுத்தோம். அவர் செய்த பணியை சிறப்பா இருந்த காலத்தால தலைமை கழகம் மீண்டும் கெங்கவெளி சட்டமன்ற தொகுதியிலே நம்முடைய கூட்டணி சார்பாக போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த அவருக்கு வெற்றி பெற செய்து உங்களுக்கு பணியாற்ற உங்களுடைய குரல் அவர் மூலமாக சட்டமன்றத்தில் ஒலிக்க அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமா இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களியுங்கள். என்ன சின்னம்? இரட்டை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இருகரம் கூப்பி மீண்டும் மீண்டும் வேண்டி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை
ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.